Okay guys, good morning. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா trigonometry third section, properties and solutions of a triangle. ஓகேங்களா? trigonometryல நம்ம triangle பத்தி படிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். trigonனா triangle, metriனா measurementனு. ஸோ நம்ம angle அதை வச்சுலாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா triangleோட properties and solution. I hope உங்களுக்கு எல்லாருமே triangle தெரியும்னு நினைக்கிறேன். This is a triangle. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் இந்த பாயிண்ட் வேர்டெக்ஸ் வாங்கல, ரெண்டு லைன் ஆனாலும் அது பேர் வேர்டெக்ஸ். ஸோ 3 வேர்டெக்ஸ் இருக்கும் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ 3 சைடு இருக்கும். ஓகேங்களா? இப்போ தான் ஏபிசின்னு 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். 3 வேர்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏவாக இருக்கும், இது வந்து ஆங்கிள் பியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இது வந்து ஆங்கிள் சியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா இதோட சைடு ஏக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு இருக்குல்ல, இதை வந்து ஸ்மால் ஏன்னு டினோட் பண்ணுவாங்க. பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஸ்மால் பினும், சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்மால் சினும். ஸோ 3 சைடு இருக்குது. ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கணும்னா அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளாக இருந்தால் கூட இதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ வேறு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஏரியா சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெரிமீட்டர்னா என்ன அப்படின்னா இந்த 3 சைடையும் ஆட் பண்ணி, அதாவது சுற்றளவும்பாங்க, சுற்றி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு, இது 3த்தையும் ஆட் பண்ணி a+b+c அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிமீட்டர். நம்ம இங்கே என்ன பேசுவோம் அப்படின்னா செமி பெரிமீட்டர்னு ஒன்று பேசுவோம். செமி பெரிமீட்டர் ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா a+b+c, செமினாலே பாதி தானே. ஸோ 3 சைடும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. இந்த பெரிமீட்டர் a+b+c-ஆ இருக்கும். இதை கேபிட்டல் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் வேறு வந்து ஏரியா பேசுவாங்க. ட்ரையாங்கிள் உள்ளே இருக்கிற பரப்பளவு. ஸோ ஏரியாங்கிறத நம்ம இங்கே எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டால் இதுக்கு ஏரியான்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க, ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லிட்டு ஏதாவது சைடு கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்பாங்க, இல்லை ஆங்கிள் கொடுத்துட்டு சைடு கேட்பாங்க, இல்லை இந்த சைடு இத்தனை ரேஷியோவில் இருக்குது, இந்த ஆங்கிள் என்ன ரேஷியோவில் இருக்கும். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சைன் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சைன் தெரியலங்க, சைன் தீட்டா, அதுதாங்க சைன் ரூல். அது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த ஏங்கிற சைடு இருக்கு அப்படின்னா அது வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்காக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் இருக்குல்ல, அதோட சைனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா. ஓகேங்களா? ஸோ அதை எழுதுறப்ப சைன் ரூலோட ரூல் என்ன அப்படின்னா a/sin a ஈக்குவல் டு b/sin b ஈக்குவல் டு c/sin c. ஓகேங்களா? இப்படி மட்டும் தான் எழுதலாம் இல்லை, ஆர் இப்படி கூட எழுதிக்கலாம். sin a/a ஈக்குவல் டு sin b/b ஈக்குவல் டு sin c/c. இதுதாங்க சைன் ரூல். ஓகேவா? இல்லை ஏதாவது உங்களுக்கு சைடு கொடுத்துட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஏபி கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் பி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏங்கிறப்ப சைன் அந்த சைடு ஜெனரல் சொல்யூஷன் போடுவோம்ல, அது மாதிரிலாம் போட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ மூணுமே ஒரே வேல்யூ தானாங்க. ஸோ ஒரு வேல்யூ நம்ம லாம்டான்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு லாம்டான்னு எடுப்பாங்க, சம்டைம்ஸ் கேன்னு எடுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் சைன் ரூல். ஸோ இப்போ நம்ம சைன் ரூல் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி நான் எஸ்ங்கிறது பெரிமீட்டர்னு சொன்னேன். ஆக்சுவலாக எஸ்ஸுமே என்ன குறிக்குது அப்படின்னா ஏரியாவை தான் குறிக்குது. ஸோ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா. ஸ்மால் எஸ் செமி பெரிமீட்டர். ஓகேவா?